ஆல் இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன்னா கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். இப்போ நான் என்ன பண்ணன்றத நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ என்னோட ஹோல் பாடியும் யூஸ் பண்ணி பண்ண ஆக்டிவிட்டிஸ் தான் கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் என்னன்னா ஒரு லார்ஜ் மசில்ஸ் இன்வால்வ் பண்ணி பண்ற ஆக்டிவிட்டிஸோட நேம் தான் வந்து கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். இப்போ நான் உங்களுக்கு எந்தெந்த மந்த்ல என்னெல்லாம் அச்சீவ் ஆகும்ன்றத ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்றேன். 0 to 6 மந்த்ல வந்து ஒரு பர்சனோ இல்லைன்னா ஆப்ஜெக்டோ மூவ் ஆச்சுன்னா அவங்களோட ஹைட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தென் வந்து அவங்களே வந்து அவங்க கை மூமெண்ட்ஸ் வந்து மூவ் பண்ணும்போது வாட்ச் பண்ணிப்பாங்க. அவங்களோட தலை வந்து கீழே இருக்கும். அந்த டைம்ல அவங்க வந்து ரைஸ் பண்றதுமே வந்து இந்த மந்த்ல தான் அச்சீவ் ஆகும். நெக் மசில்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆகுறதுவே வந்து 0 to 6 மந்த்ல தான். 6 to 12 மந்த்ஸ்ல என்ன அச்சீவ் ஆகும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராலிங் இந்த மந்த்ல கண்டிப்பா அச்சீவ் ஆகணும். கிளாப் ரெண்டு ஹேண்ட்ஸுமே யூஸ் பண்ணியுமே வந்து கிளாப் பண்ணிப்பாங்க. தென் வந்து பவுன்ஸ், இப்போ ஒரு குழந்தைய வந்து நீங்க இப்படி ஹோல்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குதிப்பாங்க. அவங்களே வந்து நல்லா வந்து பவுன்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து இன்னொரு ஆக்டிவிட்டிஸ் இப்போ வந்து ஒரு கிரால் பண்ணிட்டே இருப்பாங்க, மறுபடியும் அவங்கள வந்து உட்காந்துருவாங்க, மறுபடியும் கிரால் பண்ணுவாங்க, உட்காருவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பொசிஷனுமே வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. 12 to 18 மந்த்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பால் வந்து த்ரோ பண்ணுவாங்க. முன்னாடி ஒரு பால் வச்சுட்டு அவங்களுக்கு கேட்ச் பிடிக்க தெரியாது, ஜஸ்ட் வந்து த்ரோ மட்டும் தான் பண்ணுவாங்க. ஒரு அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஏதாச்சும் வந்து கீழே இருந்துச்சுன்னா அவங்க நிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா பெண்ட் பண்ணுவாங்க. பெண்ட் பண்ணி அதை எடுத்துடுவாங்க. 18 to 24 மந்த்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரன்னிங். 18 to 24 மந்த்ஸ்ல தான் ரன்னிங் வந்து அச்சீவ் ஆகும். இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சப்போர்ட்டோட தான் எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பண்ணுவாங்க. வித் சப்போர்ட்ல தான் அவங்க வந்து ஒரு சேர்ல வந்து ஏறி உட்காருவாங்க. வித் சப்போர்ட்ல தான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க. 24 to 30 மந்த்ஸ்ல வந்து என்ன அச்சீவ் ஆகும்னா ஜம்பிங். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பால் வந்து தூக்கி போட்டாங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க கேட்ச் பண்றதுக்கு. தலைக்கு மேலேயுமே வந்து இந்த மந்த்ல தான் வந்து போடுறது அச்சீவ் ஆகும். 30 to 36ல ஜம்பிங்கும் ரன்னிங்கும் வந்து ஒரு கான்பிடென்ட்டா அவங்களுக்கு வந்து அச்சீவ் ஆயிடும். 36 to 42ல வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் 80 to 24 மந்த்ஸ்ல வந்து வித் சப்போர்ட்ல தான் ஸ்டெப்ஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க, உட்காருவாங்க. பட் வித்தவுட் சப்போர்ட்ல இந்த மந்த்ல தான் வந்து அச்சீவ் ஆகும். 36 to 42 மந்த்ஸ்ல தான் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம அவங்களால வந்து ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ண முடியும், இறங்க முடியும், சேர்ல உட்கார முடியும். 42 to 48 மந்த்ஸ்ல என்ன அச்சீவ் ஆகும்னா அவங்களோட பால் கேம் ஸ்கில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க பவுன்ஸ் பண்றது, த்ரோ பண்றது, கேட்ச் பண்றது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் முன்னாடி நடந்து போவாங்க, பின்னாடி நடந்து போறதுமே இந்த மந்த்ல தான் அச்சீவ் ஆகும். தென் 48 to 54 மந்த்ஸ்ல என்ன அச்சீவ் ஆகும்னா ஹாப்பிங். அட்லீஸ்ட் ஹாப்பிங் வந்து இனிஷியேட் ஆச்சும் இந்த மந்த்ல வந்து அச்சீவ் ஆயிருக்கணும். அப்புறம் என்னதான் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்தாலுமே உங்களோட குழந்தை வந்து அதுல ஓட தெரிஞ்சிருக்கணும். 54 to 60 மந்த்ஸ்ல என்ன அச்சீவ் ஆகும்னா அவங்க இண்டிவிஜுவலா ஒரு பிளே வந்து பண்ண முடியும். ஒரு பால் பேட் வச்சுட்டு ஒரு கிரிக்கெட் பிளே பண்றது வந்து இந்த மந்த்ல அச்சீவ் ஆகணும். பிளஸ் ஒரு பேலன்ஸ் போர்ட்ல வந்து அவங்க வித் சப்போர்ட் வந்து நிக்க. உங்களுக்கு கிராஸ் மோட்டார்னா என்னன்றது தெளிவாவே தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த மந்த்ல என்ன அச்சீவ் ஆகணும்ன்றதும் உங்களுக்கு நான் டீடைல்டா ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் என்னெல்லாம் வேணுமோ அது மட்டும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ்னால இப்போ அச்சீவ் ஆகல என்ன ஆயிட போகுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன ப்ராப்ளம் வரும்னா பிளே ஸ்கில்ஸ்ல அஃபெக்ட் ஆகும். பிளஸ் ஏடிஎல் ஸ்கில்ஸ். ஏடிஎல் ஸ்கில்ஸ்னா என்னன்னா ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங். நம்ம டெய்லி பண்ற ஆக்டிவிட்டிஸ் தான் ஏடிஎல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸிங் போடுறாங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு டவுசரோ இல்ல பேண்டோ போடும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு காலை உள்ள விட்டுட்டு ஒரு கால் மட்டும் ஃப்ளோர்ல வந்து சப்போர்ட்டோட நிக்கணும். ஒன் லெக் ஸ்டாண்டிங். இது எல்லாமே கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் தான். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அந்தந்த ஏஜ்ல அச்சீவ் ஆகல, உங்களுக்கு டிலே ஆகுதுன்னா பிளீஸ் நீங்க வந்து ஏஜ் ஆக சரியாயிடும் வந்துடும்ன்றத வந்து நீங்க கன்சல்ட் பண்ணவே பண்ணாதீங்க. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலோ இல்ல தெரப்பி சென்டர்லயோ போயிட்டு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இல்லனா பிசியோதெரபிஸ்ட வந்து கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.